Next, sum number 2. 6.6, sum number 2. Find the axis cosines of the normal to the plane. To normal to the planes is the given. Total x plus 3y minus 4z equal to 65. Also, find non-parametric form of vector equation of a plane and length of perpendicular to the plane from the origin அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நான் கொடுத்துருக்கிறது என்ன இருக்கு, நார்மல் டு த பிளேன் கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? இப்போ இங்கே ஆர் வெக்டாரோடைய வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் இசட்கே வெக்டார். ரைட்டுங்களா? டி வெக்டாரோடைய வேல்யூ, டி வெக்டார் இங்கே என்ன இருக்கு, 12 இருக்கா, ஸோ 12i ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு 3 இருக்கா, 3j மைனஸ் இங்கே என்ன இருக்கு 4 இருக்கா, 4k. சரிங்களா? p ஓட வேல்யூ தென் p ஈக்குவல் டு என்ன இருக்கு 65. இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்கு, r டாட் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், r டாட் d cap ஈக்குவல் டு p. இதுதான் ஃபார்முலா. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும், d cap பார்ப்போம். d cap ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் d வெக்டார். முதல்ல இந்த வெக்டர் ஃபார்முலா எழுதணும் இல்லையா, இப்போ எதில் எழுத போகிறோம், வெக்டர் ஃபார்முலா எழுதணும். அப்போ கொடுத்துருக்கிறது தான் d cap, நார்மல் வெக்டார்ஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து d cap. அப்போ இங்கே ஃபார்முலா வந்து r டாட் d cap ஈக்குவல் டு p. ஸோ xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஓகேங்களா? r வெக்டார். then d cap equal to dot 12i vector plus 3j vector minus 4k vector equal to 65. ஓகேங்களா? இப்போ இங்கே இது 65 இருக்குங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்று கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பேராமெட்ரிக் ஃபார்முலா இருக்கனால d கேப்க்கு ஃபார்முலா கொண்டு வருவோம். d கேப் ஈக்குவல் டு d வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் d வெக்டார். தென் d வெக்டார் ஈக்குவல் டு 12i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் divided by square root of 12 squared plus 3 squared minus 4 squared. Then d cap equal to 12i vector plus 3j vector minus 4k vector divided by square root of 144 plus 9 plus 16. 169 12i plus 3j minus 4k divided by root of 169. Then d cap equal to 12i plus 3j minus 4k divided by 13. இப்போ இங்கே 13 ஒரு நாள் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 13ஆல் டிவைட் பண்ணும். ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிவைடட் பை இப்போ மாடுலஸ் ஆஃப் d ஈக்குவல் டு 13 அப்படின்னு வந்துருக்கு இல்லையா. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொசைன் அப்படின்னு தான் கேட்டுக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ டைரக்ட்ரிக்ஸ் கொசைன் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன எழுதுவீங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொசைன் 12 by 13 3 by 13 minus 4 by 13. That is டைரக்ட்ரிக்ஸ் கொசைன். சரிங்களா? இப்போ டைரக்ட்ரிக்ஸ் கொசைன் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டுருக்காங்க, பிளேன் கேட்டுருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன், டிவைடட் 13 by equation 1. இங்கே 13 வந்து மாடுலஸ் ஆஃப் d ஓட வேல்யூ வந்து 13 இருக்கு இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக 13ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன ஆயிரும், xi plus yj plus zk dot 12i plus 13j
minus 4k by 13 equal to 65 by 13. Therefore, xi plus yj plus zk dot 12i plus 3j minus 4k by 13 equal to 5. இந்த மாதிரி கொண்டு வந்துடலாமா? ரைட்டா? இப்போ அது வெக்டர் ஈக்குவேஷன் 13 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல 65 வந்துருங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்தால் போதும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அண்ட் லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் என்ன சொல்லுவோம்? √13. ரைட்டுங்களா? லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் வந்து என்ன இருக்கும்? லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டு தி ஆர்ஜின் என்ன எழுதுறீங்க? length of perpendicular to origin. Length of perpendicular to the origin, perpendicular form of the origin. From the origin to the plane is 5. The plane is 5 அப்படி சொன்னால் போதும். சரிங்களா? இது செகண்ட் சம். சரிங்களா? இப்போ இதில் வந்து என்னடா சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆர் டாட் பிங்கிற ஃபார்முலா ஆர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்முலா முதல்ல கொண்டு வரும். அதுக்கப்புறம் டி கேப் வேல்யூ பார்க்குறோம். இப்போ டி கேப் வேல்யூவில் வந்து மாடுலஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன இருக்குது? 13 அப்படின்ட்டு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ டேரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன சொல்லிடுவோம்? 12 by 13 3 by 13 minus 4 by 13 அண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். இதால் 13ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்மில் வந்துடும்? ஆர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மு. அப்போ அந்த பிங்கிறத லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இப்போ லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின் ஆஃப் த பிளேன் வந்து இங்கே என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? Next one, sum number 3. Sum number 3. Find the vector and the Cartesian equations of the plane passing through the points with the position vectors 2i plus 6j plus 3k and normal to the vector I plus 3j plus 5k. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து என்ன கொடுக்குறாங்க? பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் given. ஓகேங்களா? தென் பொசிஷன் வெக்டார் a வெக்டார் ஈக்குவல் டு A vector equal to 2i vector plus 6j vector plus 3k vector and a normal vector n vector equal to, so normal vectors I plus 3j plus 5k. Find so given plane passing through the point of position vectors given to position vector a vector and normal vector n vector. அப்ப a vector n vectors இருக்கிறப்ப ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? r minus a dot n vector dot n vector equal to 0. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே r vector is arbitrary vector r vector equal to xi vector plus yj vector plus zk vector. ஓகேங்களா? இப்போ r minus a, இப்போ r minus aங்கிறப்ப இங்கே என்ன ஆயிடும்? r டாட் அதை மைனஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? r டாட் n ஈக்குவல் டு a டாட் n அப்படின்னு சொல்லலாமா? ரைட்டுங்களா? இப்போ இங்கே இது டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது? r டாட் n ஈக்குவல் டு a டாட் n. Then r vector, இப்போ vector equation ஓகேங்களா? இப்போ vector equation என்ன ஆயிடும்? சரி, இந்த vector equation சொல்லலாம் இல்லை vector form அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதை எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க? xi vector plus yj vector plus zk vector dot n vector உடைய வேல்யூ I vector
plus 3j vector plus 5k vector ரைட்டுங்களா ஈக்குவல் டு a dot n அப்படிங்கிறப்ப a வெக்டார் என்ன ஆயிரும் 2y வெக்டார் plus 6j வெக்டார் plus 3k வெக்டார் டாட் n வெக்டார் வந்து I வெக்டார் plus 3j வெக்டார் plus 5k வெக்டார் இது வெக்டர் ஈக்குவேஷன் ரைட்டுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்துரும் இப்போ இது பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் xi கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிடுவோம் டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆயிரும் எக்ஸ்ன்னு ஆயிரும் ப்ளஸ் 3y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 2 ஆயிரும் 6 3s are 18 வந்துடும் 3 15 வந்துடும் 35 ஆயிருங்களா x plus 3y plus 5z equal to 35 that is Cartesian form இது vector equation vector form ரைட்டுங்களா இது third sum இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன given to position vectors the position vector a vector 2y plus 6j plus 3k and the normal to the plane normal vectors வந்து I vector 3j vector so for given to find one given to one position vectors and one normal vectors அப்போ ஃபார்முலா எதை யூஸ் பண்ணுவோம் r minus a dot n equal to 0 r vector minus a vector dot n vector equal to 0 இப்போ இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆயிரும் r dot n minus a dot n equal to 0 இந்த மைனஸ் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் r dot n vector equal to a dot n vector r vector is a arbitrary vector இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் இப்போ வெக்டர் ஈக்குவேஷன் எழுதுறப்ப r dot n அப்படிங்கிறப்ப xi plus vj plus zk dot I n vector I plus 3j plus 5k equal to a vector 2y vector plus 6j vector plus 3k vector dot n vector I plus 3j plus 5k that is vector equation next in the vector equation next என்ன பண்ணுவோம் கார்ட்டீசியன் ஃபார்ம் பண்ணுவோம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறப்ப எப்படி ஆயிடும் இது டாட் ப்ராடக்ட் பண்றப்ப x plus 3y plus 5z equal to இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 2 plus 18 plus 15 equal to 35 that is a Cartesian equation ரைட்டுங்களா next third sum over next sum number 4